அகத்தீசாய நம. நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய சித்தர்கள் சொன்ன மருத்துவ குறிப்பிலிருந்து பல ஆரோக்கியம் தரக்கூடிய மூலிகை தாவரங்களை பற்றியும் அதை மருந்தாக்கி நாம் எவ்வாறு பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் என்பதை பற்றியும் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அதே நேரத்தில் மருத்துவ தத்துவங்களை சொன்ன சித்தர் பெருமகனார்கள் ஞான தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் நமக்காக தெளிவுபடுத்தி உள்ளனர். அவர்களுடைய பாடல் வரிகளிலிருந்து சித்தாந்த கருத்தை புரிந்து கொண்டு பிறகு ஒரு மருத்துவ தகவலை தெரிந்து கொள்வோம். இன்றைய சித்தர் பாடல் மகான் பத்திரிகிரியார் அவருடைய பாடல். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேறறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று ஒரு ஏக்கமாக இந்த பாடலிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேறறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எப்பொழுது இறைவனிடத்திலே வேண்டி மன்றாடுகிறார். இந்த தேகத்துக்குள்ளே ஜீவாத்மா என்ற நிலையில் இறைவன் கடவுள் தத்துவமாக இருக்கின்றார். இந்த உடலுக்குள்ளே கடந்து உள் சென்று அந்த கடவுள் நிலையை நான் உணர்வதற்கு என்னுடைய அகங்காரம் ஐம்புலன்கள் இவைகள் எல்லாம் தடையாக இருக்கின்றன, ஒருங்கிணைய மறுக்கின்றன. மனமது செம்மையானால் மந்திரம் சபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள் சித்தர் பெருமக்கள். அந்த வகையில் என்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்குள்ளே இருக்கும் உன்னை உணரக்கூடிய நாள் எந்த நாள்? ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை வேறறுத்து தூங்காமல் தூங்கி, தூங்கம் என்றால் இந்த இடத்துல தூக்கம் அல்ல, யோக நித்திரையை பற்றி சொல்லுகிறார். தூங்காமல் தூங்கி விழித்திருந்து உன்னை காணுவது எனக்குள்ளே அது எப்பொழுது என்று ஒரு ஏக்கமாக இதை பத்திரிகிரியார் மகான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வேண்டுதலை நாம் இறைவன் முன்னே வைக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மாயை இறைவனை என்னிடமிருந்து மறைக்கின்றது. அந்த மாயை என்ற இருள் நீங்கி இறைவனுடைய அருள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்னுடைய புலன்களையெல்லாம் ஒடுக்கி எனக்குள்ளே இருக்கும் இறைவனை என்று காண்பேன் என்று மகான் பத்திரிகிரியார் வேண்டுதல் ஒரு புலம்பல் சொல்லியிருப்பதை நாமும் அதே வேண்டுதலை புலம்பலாக இறைவனிடத்திலே வைக்கக்கூடிய நேரத்தில் அதற்கான வழிமுறைகளை அவர் நமக்கு அருளுகின்றார். அடுத்ததாக ஒரு மருத்துவ பகுதி. நமது தமிழர்களுடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் மிக மிக தொன்மையானது. இந்த மண் தோன்றிய காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி என்ற பெருமை கொண்டது. உலக மொழிகளில் தமிழ் மொழி முதன்மையானது. அகத்திய முனிவர் அவர்களால் அருளப்பட்டது. அந்த வகையில் தொல்காப்பியர் அவருடைய சீடர். தொல்காப்பியம் என்று தமிழ் இலக்கண நூல் இருக்கிறது. தொல்காப்பியரனுடைய குரு அகத்தியமா முனிவர், அவருடைய குரு முருகப்பெருமான். இப்படி வழி வந்தது. அவர்களுடைய பல்வேறு வகையான ஆயக்கலைகள் 64 என்று சொன்னார்கள். அந்த வகையில் கலை, இலக்கியம், பண்பாடு என்று தமிழ் மொழியில் அத்துணை சங்கதிகள் உண்டு. மருத்துவம் சார்ந்த பழமொழிகள் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும் என்பதுதான் அது. தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும். தென்னந்தோப்புன்னு சொல்கிறோம். தென்னை மரம் நல்ல செழிப்பாக இருந்தால் அது தேங்காய், இளநீர் இப்படி பல்வேறு அதனுடைய பாகங்களை நமக்கு உணவாக, மருந்தாக, பணம் வரக்கூடிய ஒரு தொழிலாக அது நமக்கு பயன்படுகிறது. தென்னை செழித்தால் பண்ணை செழிக்கும். மிக நீண்டு வளரக்கூடிய தென்னை வகை பழமையான உயர்வான தென்னை வகையாக சொல்லப்பட்டது. பின்னாளிலே பல கலப்பினங்கள் வந்துவிட்டன. ஆனால்
நல்ல மருத்துவ குணம், உயர்வான மர வகை என்றால் அந்நாட்களிலே நமது முன்னோர்கள் வைத்த தென்னை மரங்கள் மிக உயரமாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய தேங்காய், இளநீர், மேலும் உள்ள பொருள்கள் அத்தனையுமே வீரியமானவை, மருத்துவ குணம் கொண்டவை. இன்றைக்கு ஒட்டு ரகம், அதிகமாக காய்க்கக்கூடிய வகை என்று பல்வேறு ஒட்டின கலப்பின தென்னைகள் வருகின்றன. அவற்றையெல்லாம் காட்டிலும் நமது பாரம்பரியமான விதைகளை கொண்டு வளர்க்கப்பட்ட தென்னை மரங்களே மிக மிக சிறப்பானது. தென்னையை வைத்தால் இளநீர், பிள்ளையை பெற்றால் கண்ணீர் என்று கூட நமது முன்னோர்கள் ஒரு வெறுப்பாகவும் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய பாலை பெண்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படும். எந்த வகையில்? பெண்கள் என்றாலே கருப்பை தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகள் தான். அதிலே பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு, குறிப்பாக 45 50 வயதிற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் கருப்பை தொடர்பான பிரச்சனையில் ஒன்றான அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய காலம். மெனோபாஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். உதிரப்போக்கு கட்டுப்பாடு இல்லாமல் வெளியேறுவது. பல்கி யூட்ரஸ் என்று நாம் ஸ்கேன் செய்து பார்க்கும்போது ரிப்போர்ட்டிலே அவர்கள் சொல்லியிருக்கலாம். அந்த வகையில் கர்ப்பப்பையில் ஏற்பட்ட புண்ணை ஆற்றி கருப்பையை பலப்படுத்தி அதிகப்படியான உதிரப்போக்கு வெளிப்படக்கூடிய நிலையான பெரும்பாடு என்கின்ற நிலையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னம்பாலையை எடுத்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை பருக இந்த பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கானது கட்டுப்பாட்டிற்கு வரும். அடுத்ததாக நம்முடைய சமையலில் நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், ஆயில் என்று சொல்லக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில், இப்படி பல எண்ணெய்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம். வைத்தியருக்கு கொடுப்பதை விட வாணியருக்கு கொடு என்று ஒரு பழமொழியும் உண்டு. நல்ல எண்ணெயாக பார்த்து கலப்படம் இல்லாத எண்ணெயாக நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தக்கூடிய நேரத்திலே தான் நம்முடைய ஆரோக்கியம், ஆயுள் நன்றாக இருக்கும் என்று நமது முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்தலாமா? அது கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சத்தை அதிகரிக்குமா என்று பல பேர் மத்தியிலே ஒரு குழப்பமே நீடிக்கின்றது. நமது அண்டை மாநிலமான கேரளத்திலே அவர்கள் எல்லா வகையான பெரும்பாலான சமையல்களை தேங்காய் எண்ணெயிலே தான் அவர்கள் சமைக்கின்றார்கள். நாம் தான் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் குறைவாக, நல்ல எண்ணெய் அதிகப்படியாக பயன்படுத்துவது ரீஃபைண்ட் ஆயில் என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் என்று சொல்லப்படக்கூடிய எண்ணெய். அது சூரியகாந்தி எண்ணெயா என்பது உறுதியாக தெரியாது. அந்த வகையில் தேங்காய் எண்ணெய் கொழுப்பு அதிகப்படுத்துமா? எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஒரு எண்ணெயை ஒரு உணவு சமைப்பதற்காக பயன்படுத்திவிட்டு திரும்ப திரும்ப அதே எண்ணெயில் மற்றொரு உணவு சமைக்கின்ற நேரத்தில் சுட்ட எண்ணெய் திரும்ப திரும்ப சுடுகிறோம். ஒரு வடை சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, எண்ணெய் குறைஞ்சிரும், திரும்பவும் எண்ணெய் ஊற்றுவாங்க, அதில் போண்டா சுடுவாங்க. மதியானத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த எண்ணெயை கருகி 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 அதில் வரக்கூடிய பலகாரங்களை, உணவு வகைகளை நாம் சாப்பிடக்கூடிய நேரத்திலே தான் நமக்கு கெட்ட கொழுப்பு உருவாகுமே அல்லாது தேங்காய் எண்ணெயில் சமைப்பதனால் கெட்ட கொழுப்பு உருவாகிவிடும் என்ற கருத்து தவறானது. எதுவுமே அளவாக, ஆரோக்கியமானதாக, முறையானதாக இருந்துவிட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை. தாளிக்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் தாளிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அந்த எண்ணெய் அதிகமான சூடு ஏற்பட்டால் அது கூட முறிந்துவிடும், தீந்துவிடும். நம்முடைய இரத்தத்திலே கொலஸ்ட்ரால், HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி லிப்பிட் நல்ல கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளைசரைஸ், LDL லோ டென்சிட்டி லிப்பிட், வெரி லோ டென்சிட்டி லிப்பிட் என்று சொல்லக்கூடிய VLDL கொலஸ்ட்ரால். இந்த LDL, VLDL, ட்ரைக்ளைசரைஸ் என்று சொல்லக்கூடிய 3 வகையான கொழுப்புகளும், பொதுவாக 4 வகையான கொழுப்பு, இந்த 3 வகையான கொழுப்பு கெட்ட கொழுப்பு என்று சொல்லப்படுகிறது. அவை திரும்ப திரும்ப சூடு செய்யப்பட்ட எண்ணெயிலே தான் அதிகமாக இருக்கிறது, தேங்காய் எண்ணெயில் அதிகமாக இருக்கிறது என்ற கருத்து தவறானது.
ஆகவே சமையலுக்காக தேங்காய் எண்ணெயையும் நாம் பயன்படுத்தலாம். நமது அண்டை மாநிலத்திலே பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அங்கே கேரளத்திலே அந்த அல்வா மிக மிக பிரசித்தி பெற்றது, நேந்திரம் சிப்ஸு மிக மிக பிரசித்தி பெற்றது. இவைகளை அத்தனையுமே தேங்காய் எண்ணெயிலே சமைக்கப்படுகிறது. ஒரு எண்ணெய் முறிந்து போனதென்றால், திரும்ப திரும்ப சூடு செய்து அதிலே கார்பன் நிறைந்ததென்றால் அந்த எண்ணெய் நமக்கு ஆரோக்கியக்கேடை விளைவிக்கும். தேங்காய் எண்ணெய் அது கலப்படமில்லாத எண்ணெயா என்பதை நீங்கள் முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் தேங்காய் எண்ணெயும் நமக்கு நன்மையே செய்யும். இளநீர் சொல்லவே வேண்டாம். கோடை காலத்திலும் சரி, எல்லா காலங்களிலும் நமக்கு கலப்படம் இல்லாத மிக மிக சுகாதாரமான இறைவன் கொடுத்த ஒரு நீர் உண்டு என்றால் அந்த இளநீர். குறிப்பாக கோடை காலத்தில் அது அனைவருக்குமே தாகம் தணிக்கக்கூடிய, வெப்பத்தை தணிக்கக்கூடிய மிக உயர்வான ஒரு குளிர்பானமாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய அருமை கருதி குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியர், கல்லூரி மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் மத்தியிலே இந்த பன்னாட்டு நிறுவன குளிர்பானங்கள் எந்த அளவிற்கு அவருடைய பழக்கத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நன்மை செய்யக்கூடிய இளநீர் இல்லை. இவைகளெல்லாம் அவர்கள் புரிந்து கோடை காலத்தில் குறிப்பாக அந்த இளநீரை பருகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொண்டார் என்றால் இந்த தேகம் குளிர்ச்சி அடைந்து நமக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தென்னை மரம் மிக மிக உயர்வானது, உயரமானது. ஏனென்றால் மற்ற மரங்களெல்லாம் வேரிலே ஜீவனம் செய்து கொண்டிருக்கும். தென்னை மரம் சிரத்திலே ஜீவிக்கக்கூடியது. தென்னை மரத்தினுடைய மேற்பாகத்தை வெட்டிவிட்டால் அது அழிந்துவிடும், வளராது திரும்பவும். மற்ற மரங்களெல்லாம் மேலே வெட்ட வெட்ட வளரும். தென்னை மரம் மட்டும்தான், பனைமரம் மட்டும்தான், பாக்கு மரம் மட்டும்தான் சிரசிலே வெட்டிவிட்டால் அது வளருவதில்லை. சிரத்திலே ஜீவிக்கக்கூடிய மிக உயர்வான ஒரு மரம். அதனை கற்பக விருட்சம் என கூட நமது முன்னோர்கள் அழைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே தென்னையினுடைய அருமை தெரிந்து புரிந்து அதனை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் பெறுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.